இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த இல்லீகல் பவர் சென்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியுதா சார்? நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சபரீஷன் நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸில் வந்து சபரீஷன் அவருடைய நிறுவனம் எப்படி மணி லாண்ட்ரிங் அந்த நிறுவனம் பயன்படுத்தப்பட்ட நிறுவனம் அதெல்லாம் டிஎம்கேல சொல்கிறோம். துபாயில் நொபேல் ஸ்ரீ நிறுவனத்தில் எப்படி உதயநிதி ஸ்டாலின், குறிப்பாக நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அந்த நோபல் ஸ்டீலில் வேறு வேறு காலகட்டத்தில் டைரக்டர்ஸாக இருந்தவங்க அதே நிறுவனத்துக்கு போய் 1000 கோடி ரூபா உள்ளே கொண்டு வராங்க. இன்னைக்கு துபாய்க்கு போய் 2 வருஷம் ஆச்சு, 1 ரூபா கூட வரல. ஸோ டிஎம்கேனுடைய மாடலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாடல் தட் இஸ் பேஸ்ட் ஆன் மணி லாண்ட்ரிங். மணி லாண்ட்ரிங் அதாவது பணம் இங்கிருந்து வெளியே போகணும், ஒயிட்டாக மாற்றி உள்ளே கொண்டு வரணும். இதை வந்து பல இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎம்கேனுடைய ஆடெல்லாம் பாருங்கள், சோஷியல் மீடியா ஆட் முந்தானத்து கூட ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். அது கொடுக்கக்கூடிய கம்பெனி 99% ஓன்டு பை சபரேஷன். அந்த கேஷ் எங்கிருந்து வந்துச்சு? 7 கோடி ரூபா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஷ் எங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது? அந்த கம்பெனியுடைய ஆடிட் புக் என்ன? 7 கோடி ரூபா ஜென்ரேட் பண்ற கம்பெனிக்கும் சபரேஷன் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, ஓ என் மருமகனுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அவுட் சைட்னா மருமகன் ஏன் டிஎம்கே உடைய சோஷியல் மீடியா ஆடுக்கு பே பண்றாரு கம்பெனி மூலமா? எனக்கு ஆன்லைன்ல பார்க்குற 2024 லோக்சபானுடைய எல்லா சோஷியல் மீடியா ஆடும் சபரேஷன் ஓன் பண்ணக்கூடிய 99% ஷேர் இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து சோஷியல் மீடியா ஆட் கொடுக்குறாங்க. அப்போ சபரேஷனுக்கும் டிஎம்கேக்கு என்ன லிங்க்? இவரதுக்கு டிஎம்கேவோட சோஷியல் மீடியா பே பண்ணணும். அதாவது மருமகனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லும் பொழுது பணம் எங்கிருந்து ஜென்ரேட் ஆகுது? சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் எங்க? அந்த கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஒயிட்டுக்கு யார் கேஷ் கொடுத்தா? ஸோ அந்த கேள்விகள் எல்லாம் வருது. ஸோ மக்கள் என்னன்னா பீஸாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கு, ஓ துபாயில் இருக்கு, ஓ நொபேல் ஸ்டேல இருக்கு, ஓ மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, ஓ சோஷியல் மீடியா ஆடும் இந்த பையன் தான் கொடுக்குறானா? சபரீஷன் முந்தானத்து கோயம்புத்தூர்ல ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாரு. கமிஷனர் ஆஃப் போலீஸ், டாப் போலீஸ் அஃபிஷியல்ஸ் போய் உட்காந்துருக்காங்க. அந்த பிரைவேட் இது ஒரு ரெஸ்டோ பார், நான் பேரை சொல்ல விரும்பல, லேட் நைட் ஒரு பிரைவேட் டைனிங் ரூம் புக் பண்ணி 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஹி டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஹி டேக்ஸ் இன்புட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த இன்டர்வியூ நடக்க எப்படி நம்ம காரில் போகும்போது பின்னாடி இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க வந்து அப்படியே எடுப்பாங்க, அப்படியே போலீஸ் ரூம் கொடுப்பாங்க, நமக்கு யார் வந்து மாலை போட்டாங்க, எந்த இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, எவ்ரிதிங் த ட்ராக். ஸோ எவ்ரிதிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வச்சுக்கிறாங்க. ஃபேமிலிக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த நெட்வொர்க்கில் இருக்கணும். அவங்க அந்த ஈகோ சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். போஸ்டிங்ஸ் வந்து அவங்க ஃபேவர் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏன் சார் உங்கள் இன்டர்வியூக்கு 1 மணி நேரம் லேட்டாக வந்தேன்? நேஷனல் ஹைவேல நடு ரோட்டை எனக்கு உட்கார வச்சிருந்தாங்க 1 மணி நேரம். அதனால தான் உங்கள் இன்டர்வியூக்கு லேட்டாக வந்தேன். 10 மணி கேம்பெயின் முடிஞ்சிருச்சு, மைக்கை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, என்னோட லைட் ஆன் பண்ணியாச்சு, வண்டிக்குள்ள உட்காந்துருக்கேன். நான் வர்ற ரூட்ல போகாத 2 பாயிண்ட் இருக்கு. ஏற்கனவே போலீஸ் பர்மிஷன் கொடுத்து அப்ரூவ் ஆன பாயிண்ட். என்னால் 10 மணிக்குள்ள முடிக்க முடியல. அது பிரச்சனை என்னதுன்னா மக்கள் செல்ஃபி கேட்கறாங்க, குழந்தை கூட்டு வர்றாங்க, பேச சொல்றாங்க. ஸோ எந்த பொலிட்டிஷனாவது இன்வேரியபிளி கடைசி 2 பாயிண்ட், நம்ம கடைசி 2 பாயிண்ட் என்ன பண்ணுவோம்? வண்டி உள்ள போவோம், இப்படி உட்காந்துக்குவோம். ஏன்னா உங்களுக்கு சாரி கேட்டாகணும். PM மோடி அவர்களே மேடைக்கு வந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்காரு. நம்ம கட்சியினுடைய பழக்கம். மைக் ஆன் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இன்னைக்கு போலீஸ் ஒரு புது ரூல் சொல்றாங்க. அதாவது கார்லயே 10 மணிக்கு அப்புறம் வெயிட் பண்ண கூடாது. நான் கேட்டேன், சார் நான் கார்ல போறேன், என் வீடு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், போற வழியில ஒரு டாய்லெட் இருந்தா கூட போக கூடாதா சார்? இல்ல ஒரு தண்ணி தவிக்கிறது கடைக்கு போய் டீ கூட குடிக்க கூடாதா? போகும்போது ஒருத்தர் வேட்பாளர்னு பார்த்தா அண்ணே வணக்கம்னு சொல்லுவான், வணக்கம் கூட சொல்லக்கூடாது. என்ன சார் புது ரூல் சொல்றீங்க? அப்புறம் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் படிச்சு போலீஸ் ஆஃபீஸில் அதெல்லாம் இல்லை சார் மேல இருந்து சொன்னாங்க. ஸோ 1 மணி நேரம் கலாட்டா நடக்கும். ஸோ அண்ணாமலையை பிரச்சாரத்தை செய்ய விடக்கூடாதுன்னு ஒரு நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் எதுக்கு வர்றேன் சார்? இது பிரச்சார பாயிண்ட்டை விடுங்க சார். எதுக்கு இந்த லார்ஜர் பாயிண்ட் வர்றேன்னா, இட் இஸ் அன் ஈகோ சிஸ்டம். ஒரு இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் ஆப்ரேட்டட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கண்ட்ரோல். எந்த காரணத்திற்கும் இந்த ஈகோ சிஸ்டம் ஷேக் ஆகிடக்கூடாது. அதுக்குள்ள மருமகன் மாதிரி செப்பரேட் பவர் சென்டர்ஸ் உள்ள வர்றாங்க, அவங்க த்ராட்டில் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கன்னிவென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கன்னிவென்ஸ் ஆஃப் பிரைவேட் பார்ட்டிஸ், கன்னிவென்ஸ் ஆஃப் இல்லீகல் பவர் சென்டர், கன்னிவென்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இவங்க சேர்ந்து அந்த ஈகோ சிஸ்டம் நடத்துறாங்க. ஏன்னா சார் ஆந்திரால பாருங்க, இதே மாதிரி லிட்டரலா கேசிஆர் ரன் பண்ணிருந்தார். கேசிஆர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் உடைச்சு உள்ள வர்றாங்க. நெக்ஸ்ட் டே என்னாச்சு? இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் 2 லட்சம் போனை டேப் பண்ணிருக்காங்க. 2 lakh போன். ஒரு பெரிய இது. தமிழ்நாட்டில் இதை விட அதிகமாக பண்றாங்க சார். தமிழ்நாடு அவங்களுக்குலாம் மாஸ்டர். தமிழ்நாடு கியூ பிரான்ச் காலத்துல இருந்து தமிழ்நாடு அவங்களுக்குலாம் அப்பா நாம, அம்மா நாம. ஆந்திரால வந்து ஃபோன் டேப்பிங் நத்திங். தமிழ்நாடு வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், VoIP, வாட்ஸ்அப், நீங்க என்ன பண்ணாலும் அவங்களை ட்ராக் பண்ண முடியும், பக் ஃபிக்ஸ் பண்ணி. இவங்கெல்லாம் அந்த இஸ்ரேல பெகசஸ் பார்த்தீங்கல்ல சார், இவங்கெல்லாம் அந்த லெவல் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு வந்து 2 திராவிட கட்சிகள் இல்லாம மாற்று கட்சிங்க உட்காந்து நீங்க ஆடிட்டிங் ஆரம்பிச்சீங்கன்னா பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெயிலுக்கு போவாங்க, பல அரசியல் தலைவர்கள் ஜெயிலுக்கு போவாங்க. இல்லீகல். அவங்களே தனியா ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரன் பண்ணி ஃபோன் டேப்பிங் இல்லீகலா பண்ணுவாங்க. லீகலா எங்கேயுமே இருக்கா சார். அதனால ஆந்திரால பாத்தீங்கன்னா கேசிஆருடைய பதவி முடிஞ்ச உடனே, தோத்த உடனே ஹார்ட் டிஸ்க் எரிக்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் இல்லீகல். அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அமெரிக்கால போய் ஒளிஞ்சிருக்காரு.
ran away to US. நெக்ஸ்ட் டே ஃப்ளைட் எடுத்துட்டு அங்கே போயிட்டார். ஸோ இது வந்து ஒரு குடும்ப கட்சியே. அங்கே கேசிஆருடைய பையன், கேசிஆருடைய மகள், கேசிஆர் அவங்க தான் பவர் சென்டர். தே ஹாவ் அ பவர் சென்டர் வித் கார்பரேட்ஸ். தி பிளடி ரன் த பார்ட்டி, தி ரன் த கவர்மெண்ட். ஐடி கம்பெனி எல்லாம் உள்ள வச்சுக்குவாங்க. இதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. நீ ஹைதராபாத்ல வாட்டர் மீட்டர் நீங்க பாருங்க. கேசிஆர் ஃபேமிலியும் எக்ஸாக்டா ஸ்டாலின் ஃபேமிலியும் அப்படியே இருக்கும். வாட் தே டூ டிட்டோவா இருக்கும். பிரச்சனை அழிவு எங்க ஆரம்பிக்குங்க? a new guy comes and sits in power. He starts auditing. Everybody will go to jail. So தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய ஃபோன் டாப்பிங், சர்வேலன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்கு.